இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சகல இவனை இப்படிலாம் கேட்டா வாயை திறக்க மாட்டான். சொக்கப்பானையை கொளுத்துற மாதிரி இவனை கொளுத்துற வேண்டியதா சகல. சொக்கப்பானை நீங்க போய் அதை எடுத்துட்டு வாங்க. இரு எடுத்துட்டு வரேன். டேய் என்ன பாக்குறீங்க? எல்லாம் உங்களோட ஓல்டு ஐடியா தான். உங்களுக்கே அது ரிப்பீட் ஆகுது. என்ன சித்தப்பு குழு குழுன்னு இருக்கணும்னு ஆசைப்பட்டல, இப்ப இத ஊத்தி உன்னை கதை கதை நாக்க போறேன் பாரு. வேண்டாடா வேண்டா, ஊத்தாத. சொன்ன கேளு. ஒரு குடம் தண்ணி ஊத்தி ஒரே பூ பறிச்சேன், 2 குடம் தண்ணி ஊத்தி 2 பூ பறிச்சேன், 3 குடம் தண்ணி ஊத்தி 3 பூ பறிச்சேன், 4 குடம் தண்ணி ஊத்தி 4 பூ பறிச்சேன், 5 குடம் தண்ணி ஊத்தி 5 பூ பறிச்சேன், 6 குடம் தண்ணி ஊத்தி 6 பூ பறிச்சேன், 7 குடம் தண்ணி ஊத்தி 7 பூ பறிச்சேன். நிப்பாட்றாவா? வேணா சொன்னா கேளு, விட்டுரு. வேணா தம்பி, சகல வேணாம் தம்பி, ப்ளீஸ் கேரியா. வேணா வேணா வேணா. ஐயோ, மரியாதையை உண்மையை சொல்லிடுங்க. இல்லைன்னா சாமியோட தாலியை திருடி மாட்டிக்கிட்டதும் அவமானம் தாங்க முடியாம நீங்களே உங்களுக்கு நெருப்பு வச்சுக்கிட்டீங்கன்னு கதையை திருப்பி விட்டுரும். தம்பி வேணாப்பா, நான் உண்மையை சொல்லிடுப்பா. அது தாலி வேற எங்கேயும் இல்ல, சாமுண்டீஸ்வரி வீட்டுல ரேவதியோட பெட்ரூம்ல இருக்கு. ரேவதியோட ரூம்லயா? யோ, நீ திருடுன தாலி ரேவதி ரூமுக்கு எப்படியா போச்சு? டேய், அதான் சொல்லிட்டல, சும்மா கேட்டு இருக்க. மவனே, நீ இன்னுமா கோவப்படுற? இன்னைக்கு உன்னை எரிச்சு நாங்க சாம்பலாக்க விட மாட்டோம்டா. விடுங்க, நீங்க சொல்லுங்க. அது நான் தான் யாருக்கும் தெரியாம ஒரு ஆளை வச்சு ரேவதி ரூம்ல மறைச்சு வச்சேன். அம்மனோட தாலியை காண நாங்க ஊரே பதறி போயிருக்கு. நீங்க இங்க இப்படி ஒரு கேவலமான காரியத்தை செஞ்சிட்டு இருக்கீங்களே. வாங்க.